फोन पे से टाइम இல்ல ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல மேக் டைம் டேக் தட் ஹாலிடே GT ஹாலிடே GT Holidays South India's #1 travel brand. முகமது பின் சல்மான் அவர் ஏன் இவ்வளோ பேசப்படுறார் அப்படின்னா அமெரிக்காவோட நல்லுறவு, ஈரானோட கை கொடுக்குறாரு, இஸ்ரேலோட ஆப்ரஹாம் அக்கார்டில் ஓகே அப்படின்னு கை கொடுக்க தயாராகிறாரு. இந்த கை குழுக்கல. ஆனால் இப்போ இவர் முகமது பின் சல்மான் MBS அப்படின்னு சொல்லுமே, ரொம்ப ஷார்ட்டாக MBS முகமது பின் சல்மான். இவர் ஷியா சேர்ந்த ஒரு ஒருத்தர் ஒரு முக்கியமான இடத்துல பொசிஷனில் வச்சுருக்கிறார். அப்புறம் எல்லாத்தையும் சமரசமாக எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. அப்படிங்கிறதான் இவரோட அந்த கொள்கைகள். இது பண்ண உடனே ஒரு பெரிய அளவுக்கு அஜிடேஷன் வரும். துபாயில் கிரீன் கார்டு கிடையாது, 10 கோல்டன் விசா இருக்கே, கிரீன் கார்டு கிடையாது. ஆனால் சவுதியில் கிரீன் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்கிறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கல்ச்சுரல் இருக்குல்ல, கல்ச்சுரல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்லும்போது நீங்கள் மொத்த நாட்டையே நாசப்படுத்திடுற, மோசமாக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து பயங்கர எதிர்ப்பு. இவருக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் என் நாட்டுக்கு என்ன நல்லதுங்கிறது எனக்கு தெரியும். இவர் பண்ணதில் பொருளாதார ரீதியாக பெருசாக பண்ண சொன்னார்ல, அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ராஜெக்ட் சொல்லலாம், நியோம். ஓகே, அது அது நியோம் பேசணுன்னா ஒரு 3 மணி நேரம் பேச முடியும், அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. அதோட மொத்தம் செலவு நம்ம பட்ஜெட் போட்டிருப்பாங்கல்ல, அது 8.8 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 85 லட்சம் கோடி. அப்போது 8 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி அப்படி வச்சுக்குவோம். இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions contact HiQ Genie. ஆகாயம் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. உலக செய்திகளின் பகுப்பாய்வாளர் கசாலி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஜெகா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். நம்ம எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் தான் பேசுகிறோம். ஆமாம், இன்னைக்கு அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆமாம், அப்படி சொல்லலாம் சார். அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் மொபைலில் நிறைய விஷயங்கள் தேடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த மன்னரை பற்றி அதிகமாக தேடுறாங்க. சவுதி அரேபியாவோட முகமது பின் சல்மான், இவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ ஆர்வம் காட்டுறாங்க சார். ஸோ இவர் யார், எதனாலே இவர் இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க? பொதுவாக ஒரு மனிதனை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அவர் நார்மலாக சாதாரணமாக ஒரு ரூலராக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், அல்லது ஒரு போர் வீரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சாதாரணமாக போயிட்டே இருந்தால் அவங்க பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க. வித்தியாசமாக நடந்தால் எல்லோரும் பேசுவாங்க. ஆமாம், அதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் ஒரு பக்கம் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர் ஒருத்தர் திரும்பி ரிவர்ஸில் நடந்து போயிட்டே இருந்தால் அவர் மட்டும் கவனிக்கப்படுவார். அப்படி இருக்கா? ஸோ இதுதான் விஷயம். முகமது பின் சல்மான் அவர் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இப்போ அவர் ரூலர். ஓகே, அவர் பேரை கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிட்டோம்னா, ஏன்னா இப்போ என்கிட்டே நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் கூட அந்த பின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது கொஞ்சம் விளக்கம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். அவரோட பேர் முகமது. ஓகே, முகமது சன் ஆஃப் சல்மான், ஓகே, சன் ஆஃப் அப்துல் அசீஸ், அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், அரசியல் இதையே சொல்லலாமே, அது பிரச்சனை யாரையும் விமர்சனம் பண்ணுறதுல சும்மா தப்பு இல்லை. உதயநிதி பின் ஸ்டாலின் பின் கருணாநிதி அல் முத்துவேல். ஓகே, இப்படி சொன்னால் புரிஞ்சிச்சு சார். அதான் சன் ஆஃப்ன்றதுக்காக தான் அந்த பின் அப்படின்ற. நம்ம என்ன சொன்னோன்னா அப்பா பேரை பின்னாடி போடுவோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்மளோட இனிஷியல் முன்னாடி போடுவோம். ஆமாம், நான் அங்கே துபாயில் இருக்கும்போதும் சவுதியில் இருக்கும்போதும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்னென்னா, இப்போது முகமது ஹனீஃபா கசாலி முகமது அப்படிங்கிற பேர் நம்ம எம் கசாலி முகமது போடுவோமா, அது பாஸ்போர்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அங்கே நம்ம பேரை கசாலி முகமது யாரும் கூப்பிட்டதே இல்லை, எல்லாமே முகமது ஹனீஃபா. காரணம், அரபு நாட்டில் நம்ம பேர் ஃபஸ்ட்டில் இருக்கும், அப்பா பேர் பின்னாடி இருக்கும், பின் இருக்கும். அதே மாதிரி பின் லேடன் அப்படின்னு கேள்விப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தெரியும். ஆனால் அவர் பேர் ஒசாமா சன் ஆஃப் லேடன். ஆமாம், பின் லேடன் அப்படிங்கிறது சன் ஆஃப். அவ்வளோதான். ஸோ இந்த விளக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
முகமது. இதில் வந்து இன்னும் இப்போ கரண்ட்டில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு கியூரியஸ் இது என்ன தெரியுமா? இப்போ வந்து சவுதியோட ஆட்சியாளர் முகமது, அபுதாபியோட ரூலர் முகமது, துபாயோட ரூலர் முகமது. இவர் வந்து முகமது பின் சல்மான், சல்மானோட மகன் முகமது. அபுதாபி ரூலர் ஓகே முகமது பின் ஜாயத். ஓகே, துபாயோட ரூலர் முகமது பின் ராஷித். ஓகே. ஸோ அப்போ முகமது அப்படிங்கிற அந்த பேர் வந்து இப்போ மொத்த ஆட்சியில் முக்கியமான இடங்களில் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பாக. சரி, இப்போ இவருக்கு வருவோம். முகமது பின் சல்மான் அவர் வந்து ஏன் இவ்வளோ பேசப்படுறார் அப்படின்னா, அமெரிக்காவோட நல்லுறவு, ஈரானோட கை குலுக்கிறாரு, இஸ்ரேலோட ஆப்ரஹாம் அக்கார்டில் வந்து ஓகே அப்படின்னு கை குலுக்க தயாராகிறாரு. இந்த கை குலுக்கலை. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் 2023 அக்டோபர் 7 வந்து அங்கே இதிலிருந்து இஸ்ரேல் அந்த நாட்டிலேருந்து பிரச்சனை ஆரம்பித்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ எப்போவுமே சவுதி பெருசா ஈரான் பெருசா அப்படின்ற ஒரு போட்டி வந்துகிட்டே இருக்கும். ஷியா சன்னி பிரச்சனை வரும். இன்னொரு பக்கம் பார்த்தா துருக்கியோட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு பார்த்தா கனடாவோட பிரச்சனை இருக்கும், ப்ராப்ளம் வரும். ஆமாம். அப்புறம் இங்கே வந்து ரஷ்யாவோட வந்து அவங்க நல்ல உறவில் இருக்காங்களா இல்லையா, சைனாவோட நல்ல உறவில் இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாடை வந்து நிர்வகிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே, என்னத்தை சொன்னாலும் முன்ன போனால் கடிக்குது, பின்ன போனால் உதைக்குது அப்படிங்கிற நிலைமை தான் வந்து எல்லா ஆட்சியாளருக்கும். நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, இந்தியாவை எடுத்துக்கங்க, என்னத்தை சொன்னாலும் ஒரு பக்கம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து மோடி எடுத்துக்கிடுவோம். இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குன்னா இஸ்லாமியன் கிறிஸ்தவனு கோவப்படுவாங்க. இஸ்லாமியருக்கு வந்து ஓகே சிறுபான்மை நல்லா பண்ணும் அப்படின்னா இப்போ மெஜாரிட்டி ஆட்கள் வந்து கோவப்படுவாங்க. இப்போ அதே இது இங்கேயும் நம்ம திமுக பண்ணால் இது மாதிரி அங்கே இருக்க, அங்கே வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் அந்த இஸ்லாமிக் கண்ட்ரியிலேயே ஹிந்துக்கள் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து முஸ்லீம் இருக்காங்க, இஸ்லாமியர் வந்து சன்னி முஸ்லீமா ஷியா முஸ்லீமா அந்த ஒரு பிரிவு. அந்த பிரிவுக்கு வந்து ஒரு சின்னதாக சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சொல்லலாம் சார். ஆமாம், என்னென்னா முஸ்லீம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதில் வந்து ஏன் சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் அது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இதை சொல்லிடுவோம். அதாவது இஸ்லாம் வந்து தோற்றுவிச்சது வந்து ப்ராஃபெட் முகமது நபி தோற்றுவிச்சார். அப்போது அங்கே வந்து மக்கால வந்து அப்புறம் வந்து நிறையா இப்போ ப்ரீச் பண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. தான் வந்து ஒரு அனாதையாக பிறந்து ஒரு மன்னராக வாழ்ந்து மறைஞ்சவர். ஓகே, அப்போது இது வந்து இவர் தான் என்ன சொல்லுன்னா நபி அப்படின்னா தூதர். இந்த தூதரில் வந்து கடைசி தூதர், இறுதி தூதர், அதுக்கப்புறம் தூதர் கிடையாது அப்படின்றது. அப்புறம் அவரோட மகளை கட்டின மருமகன் அலி, அவர் வந்து அங்கே இங்கே போகிறார், ஈரான் அந்த ஏரியா அங்கே போகிறார். அப்போ அங்கே வந்து ஈராக்கில் அங்கே போயிருக்கும்போது அவருக்கு மகங்கள் வந்து ஹசன் ஹுசைன் மகங்கள் இருக்காங்க. அங்கே போய் அது பரப்பும்போது அந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முகமது நபி ஒரு தூதர், அலியும் ஒரு தூதர். அந்த வித்தியாசம்தான் வந்து ஷியா சன்னி. ஓகே, அப்போ என்னென்னா இங்கே சன்னி முஸ்லீமுக்கு ஷியா முஸ்லீமுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்கும். இப்போது பெருவாரியாக உலகத்தில் பெருவாரியாக இருக்குது சன்னி முஸ்லீம். ஷியா முஸ்லீம்ஸில் வந்து ஈரானில் வந்து அதிகமாக இருக்காங்க, பெர்ஷியா அங்கே. அப்புறம் கொஞ்சம் வந்து பாகிஸ்தானில் கொஞ்சம் இருக்காங்க, இந்த பக்கம் இதில் வந்து ஈராக்கில் கொஞ்சம் இருக்காங்க. இப்படி பெருசாக பறந்து விரிஞ்சிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் இருந்த ஆட்சியாளர்கள், அவர் வந்து சல்மான், அப்துல் அசீஸ், அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் இருக்கட்டுமே, யாருக்குமே வந்து ஷியாவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து இவர் வந்து முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் அப்படின்னு வச்சுக்கோமே, ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக வந்து எம்பிஎஸ் முகமது பின் சல்மான். இவர் வந்து ஷியா சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து பொசிஷனில் வச்சுருக்கிறாரு. அப்புறம் எல்லாத்தையும் வந்து சமரசமாக எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. அப்படிங்கிறதான் இவரோட அந்த கொள்கையில். இது பண்ண உடனே ஒரு பெரிய அளவுக்கு வந்து அஜிடேஷன் வரும். ஒரு ஷியா முஸ்லீம் அவர் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சுருக்கீங்களே, இல்லை நமக்கு எல்லாருமே வேணும். அந்த ஒரு விஷயம் சொல்லுவோம், துபாய் பற்றி நிறைய பேசியிருக்கோம் முன்னாடி. பேசும்போது ஏன் வந்து மற்ற அரபு நாடுகளை தாண்டி மற்ற அரபு எமிரேட்ஸ் மாநிலங்களை தாண்டி துபாய் மட்டும் வளர்ந்தது அப்படின்னா, பரந்த மனசு, தனக்கு என்ன வேணும் எல்லாரும் வேணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மனசு இவருக்கு உண்டு. அதில் சில கான்ட்ராவர்சியும் இருக்குது, அதையும் பேசுவோம். ஓகே, ஏன்னா பத்திரிகை சுதந்திரம் அது எப்போவுமே எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை உண்டு.
இப்போ இவர் வந்து அதை வந்து ஓகே ஷியா வந்து வரட்டுன்றாரு. அதுக்கப்புறம் டூரிசம் டெவலப் பண்ணணுன்றாரு. இப்போ நாடு வந்து ரொம்ப கட்டுக்கோப்புங்கிறத விட ஒரு மாதிரி கட்டுப்பிடித்தனமாக இருக்குது. அப்போ வளர்ச்சி வர மாட்டேங்குது. யார் வந்து டூரிசம் வந்தால் மட்டும்தான் இங்கே நாடு டெவலப் ஆகும். ஆனால் டூரிசத்துக்கு இது வரைக்கும் தேவையில்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஸோ அவர் வந்து இந்த பரந்த மனசு அப்போ என்ன செய்கிறார் வந்து அங்கே முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னன்னா, நம்ம நார்மலாக அங்கே மிலிட்ரி இருக்குது, போலீஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து ரிலீஜியஸ் போலீஸ்னு ஒன்று உண்டு. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் முன்னே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு இதெல்லாம் கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துச்சு. ஆனால் அங்கே வந்து அஃபீஷியலாகவே ரிலீஜியஸ் போலீஸ். அங்கே நான் வந்து அங்கே இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20 years பேக் 25 years பேக் அங்கே இருக்கும்போது அல் ஜுபேல் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தேன். ஜுபேலுங்கிற இடம் வந்து என்னென்னா என்ன சொல்லுன்னா ஒரு பெட்ரோகெமிக்கல் சம்மந்தப்பட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய ஃபேக்ட்ரி. நான் இருந்தது வந்து சவுதி மெத்தனால் கம்பெனின்னு சொல்லி அர்ராசி அப்படின்ற கம்பெனி ஜுபைலில் அங்கே இருந்தோம். அங்கே இருக்கும்போதே அங்கே என்ன நடந்துச்சுன்னா போலீஸ் நார்மலாக இருப்பாங்க போவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கந்தூரான்னு சொல்லி ஒயிட் கலர் ட்ரெஸ் அப்படி போட்டு போவாங்களா, அப்படி போட்டு யாராவது வந்து முடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹிப்பி மாதிரியோ இதோ வளர்த்துருந்தா தால் அப்படின்னு கூப்பிட்டு முடியை பிடிச்சி அங்கேயே கட் பண்ணி விட்ருவாங்க. அப்படியே வெட்டிடுவாங்க. அப்படியே வெட்டி விட்டு போய் ஒழுங்காக வெட்டு, முடியை வெட்டு, ஒழுக்கமாறு. அதுக்கப்புறம் லேடிஸ் வந்து பொதுவாக வந்து அரப் லேடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் கலர் ஃபுல்லாக போட்டு அப்புறம் முகத்தெல்லாம் மூடி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி. ஆமாம். அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஊரில் உதாரணம் என்ன சொல்லலாம் வந்து ஏஆர் ரஹ்மானோட மூத்த மகள் ஹதீஜா ரஹ்மான் அதே மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது மகள் வந்து மாடனாக இருப்பாங்க. ஸோ மூத்த மகள் அது மாதிரி தான் அங்கே வந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெண்கள் அப்படித்தான் இருக்கணும். இதே இது வந்து அதர் கம்யூனிட்டி அதர் ரிலீஜன் அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தலையை வந்து ஓப்பனாக விடலாம். தலைக்கு வந்து ஸ்கார்ஃப் போடணும், முகத்தை வந்து ஓப்பனாக விடலாம். ஆனால் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் மறைச்சிருக்கணும், கவர் பண்ணிக்கணும். அப்படி கவர் பண்ணாமல் வெளியில் வந்து அலோடு இல்லை. ஏன்னா இவங்களோட பவர். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக வந்து சவுதியோட ரூலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டோடியன் ஆஃப் ஹாலி பிளேசஸ், அந்த மெக்கா மதீனா இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து கஸ்டோடியன். ஓகே. ஆமாம். ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஒரு புனிதமான இடம், இந்த புனிதமான நாடு. அப்போ இந்த நாடு மொத்தமே புனிதமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த பவர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இப்போ 2017 அப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் கரோன் பிரின்ஸாக இருந்தார். இப்போ கரோன் பிரின்ஸ் அண்டு பிரைம் மினிஸ்டர் தான். பட் இப்போ வந்து டிஃபேக்டோ ரூலர். ஓகே. டிஃபெக்டோ ரூலர்னால் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னது சொன்ன மாதிரி அது. ஆமாம். இது வந்து ஆக்சுவலாக ரூலர் ஒருத்தர். பட் இவர் வந்து அப்படின்னா ப்ராக்டிக்கலி இவர் ரூலர், லாஃபுல்லாக சட்டப்படி வந்து ரூலர் இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஃபெக்டோ ரூலர். 2006 to 2011 வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது ஆக்சுவலாக சிஎம் வேலை பார்த்தது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலின் பார்த்தார். அது மாதிரி டிஃபெக்டோ ரூலர். ஓகே. என்ன பண்ணார் வந்து இந்த ரிலீஜியஸ் போலீஸோட பவர் அப்படியே குறைச்சார். நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண யாரும் வரமாட்டாங்க அப்படின்னாரு. விசா ப்ராசஸ் இருக்குல்ல அது பயங்கர ஹார்டு, கஷ்டம். அங்கே விசா போயிட்டாங்க உள்ளே வந்து பொதுவாக வந்து டூரிஸ்ட் விசா யார் கொடுப்பாங்க, இந்த பில்கிரிமேஜ்னு சொல்லிப்பாங்க இல்லையா, அந்த புனித பயணம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அங்கே கொடுப்பாங்க. அங்கே மக்கா மதீனா போகணும், அப்படி வரணும். அப்புறம் அந்த மாதிரி சில ஒன்றொன்னா சொல்லும்போது இவ்வளோலாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் வரும். நாம் அங்கே இருக்கும்போது வந்து நோ என்டர்டெயின்மெண்ட், நோ தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஹால் இந்த மாதிரி இருக்குன்னா வந்து ஒரு கல்ச்சுரல் இது வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பெர்மிஷன் வாங்கி அதை வச்சு தப்பித்தவரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டிஃபெக்ட் வந்துருச்சு, ரிலீஜனை பற்றியோ அல்லது அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை பற்றியோ அங்கே இருக்கிற மக்களை பற்றியோ அல்லது வந்து நம்ம கோட்டு படத்தில் வந்துச்சு இல்லையா, கோட் லைஃப். ஆமாம். இந்த மாதிரி மக்கள் இப்படி பாடப்படுத்துறான்னு சொல்லி அங்கே வந்து சர்க்காஸ்டிக்காக கிண்டல் அடிக்கிற மாதிரி ஏதோ வந்துச்சுன்னா ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து உள்ளே போயிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும். அப்போது பெர்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இருந்த இடத்துல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு அப்புறம் லேடிஸ்க்கு வந்து டிரைவிங் வந்து அலோடு இல்லை. அந்த 2018 லேடிஸ் கேன் டிரைவ். சூப்பர். அங்கே இருக்கும்போது நான் வந்து பார்த்தது எப்படின்னா ஆரம்கோன்னு ஒரு ஏரியா இருக்குது. அப்போ சவுதி ஆரம்கோ அது வந்து ஆயில் ரிஃபைனரி, அமெரிக்காவோட சேர்ந்த கம்பெனி. ஓகே. அதுக்கு உள்ளே வந்து அமெரிக்கன் அண்டு யூகே அந்த லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த நாட்டிலையும் வந்து லிக்கர் வந்து அலோடு இல்லை. ஆனால் அந்த ஆரம்கோக்கு உள்ளே வந்து அவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த இதுக்குள்ளே லிக்கர் வந்து அவங்களுக்கு மட்டும் அலோடு. ஓகே.
ஆமாம். இதில் நான் வந்து இங்கே வேலைக்கு சவுதிக்கு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க வேலைக்கு வரேன்னா நம்ம சவுதியோட எக்கானமி என்ன ஆகுறது? குறைஞ்சிரும். ஆமாம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆரம்கோன்ற அவங்களுடைய கேம்ப்பு சில இடங்களில் அந்த சம்மந்தப்பட்ட அமெரிக்கன் கேம்ப்பு, அப்புறம் அவங்களோட வந்து டிஃபென்ஸ் ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த அமெரிக்காவோட இது வச்சுருக்காங்கல்ல டிஃபென்ஸ் ஏரியா, அதுக்குள்ளே வந்து அங்கே லிக்கரெல்லாம் அலௌடு. ஓகே. அந்த மாதிரி அதாவது ஷரியத் சட்டம் சொல்லுவாங்களே, இஸ்லாமிக் ரூல்ஸ் இல்லையா, அதில் என்னென்ன உண்டோ அது வந்து ஓவராக கடைப்பிடிக்கிறது. ஓகே. லேடிஸ்க்கு கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் உண்டு, நிறையா செலவு பண்ணுறாங்க, காசு நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆனால் கோ எஜுகேஷன் கிடையாது. ஓகே. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள். அப்புறம் சினிமா தேட்டர் அப்படின்னா 2018 அப்புறம் வந்து சினிமா தேட்டர் வந்துருச்சு இப்போது. அப்புறம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து யார் வேணாலும் நிறையா பண்ணலாம். ஓகே. ஆனால் என்னென்னா நம்ம ஊர் மாதிரி வந்து ஆட்சியாளர்களை விமர்சிக்க முடியாது. ஓகே. அது ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம ஜமால் கசோக்கின்னு ஒருத்தரோட மர்டர், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பேசலாம். அது ஒன்று இருக்குது. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து இந்த நாட்டோட ஜிடிபியோ பெர் கேபிட்டா இன்கமோ இப்போ வந்து மொத்தத்துக்கு வந்து இதிலேருந்து வருது, பெட்ரோகெமிக்கல்லேருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வருது. இது இன்னும் வந்து ஒரு 60-70 வருஷத்தில் வந்து டிப்ளீட் ஆகிரும், முடிஞ்சிடும். கீழே இருக்கிற அந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து முடிஞ்சு போயிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நாடு இன்றைக்கி வந்து ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு வந்து உணவு வசதி எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதா என்ன செய்யணும்? நமக்கு வருமானம் பெருசாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆயில் மட்டும் இல்லாமல் வேறு வழியில் என்னெல்லாம் பண்ணலாம். அப்போ என்ன செய்யலாம்? அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த நாட்டில் அக்ரிகல்ச்சருக்கு வந்து இப்போ நிறைய செலவு பண்ண அக்ரிகல்ச்சர் வரும். ஆல்ரெடி வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். சவுதியில் வந்து கோதுமை நிறையா விளையுது, இப்போ பார்லி விளையுது, நிறையா ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே இருக்காங்க. ஓகே. ஸோ அது வந்து நிறையா செலவு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இது வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த அரபு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? R&Dன்னு சொல்லுவோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அங்கே எதுவுமே கிடையாது. யூகேல ரிசர்ச் பண்ணுவான், சைனா ரிசர்ச் பண்ணுவான், இப்போ சைனா ஜாஸ்தி, அப்புறம் அமெரிக்கா ரிசர்ச் பண்ணுவான். அவங்க ரிசர்ச் பண்ணி ஏதாவது புதுசாக கொண்டு வந்தால் இவங்க வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. சொந்தமாக ரிசர்ச் R&Dங்கிறது கிடையாது. மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஓகே. யாரோ என்னவோ பண்ணுவாங்க, அவங்கள கூட்டு வந்து எல்லாம் அங்கே வந்து சிஸ்டம் அங்கே எல்லாம் ரெடி பண்ணுறதை தவிர இங்கே சொந்தமாக மேனுஃபேக்சரிங் ரிசர்ச் இருந்தால் அதுலேருந்து புதுசாக கண்டுபிடிப்பாங்க, அது வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் காசை கொடுத்து வாங்கி ஒரு ஜமீன்தார் மாதிரி வந்து உட்காந்தாங்கல்ல, அதை வந்து இப்போ மாத்திராப்புல ஆள். அப்போ இவர் மாற்றும் போது என்ன நடக்கும்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து யங்ஸ்டர்ஸு என்ன சொல்லுவாங்க, வந்து முகமது சல்மான் வாழ்கம்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்கல்ல, ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க. எப்போவுமே என்ன செய்யணும்னா, நம்மள பூமரங்கள்னு சொல்லுவாங்க. என்ன ஏதாவது ஒரு புதுமையாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இதில் என்ன இப்படி பண்ணுறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து இப்போ கமெண்ட் வர்றதே என்ன சொல்லுவோம்னா, கேர்ள்ஸ் வந்து லெக்கின்ஸு டிஷர்ட்டு போட்டு நிறையா போகிறாங்களா, இது 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் அது ஃபஸ்ட்டு வரும்போது எல்லார் கண்ணும் பார்த்து ஒரு மாதிரி வந்து ஆடி போனாங்க. அதில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஏஜ் ஆளுக்கு என்ன செய்யணும், என்ன இப்படி கலிகாலம் முத்தி போச்சு, அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா வழியாக பழகின பழக்கம் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போது மதம்ங்கிறதே என்ன சொல்லுவோம், நம்ம பிறந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஹிந்து இதில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வீட்டிலேருந்து சொல்லப்பட்டது சுலோகம் அது இது எல்லாமே வந்து நமக்கு கடவுள் இவர் இப்படி வந்தார், இப்படி செஞ்சார்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டுட்டோம் குழந்தையிலேருந்து. முஸ்லீமாக இருந்தால், கிறிஸ்டியனாக இருந்தால் அதே மாதிரி வந்து இவர் இயேசுநாதர் இப்படி இருந்தார், மேரி இப்படி இருந்தார் சொல்லி அவங்க வந்து பழக்கப்பட்டோம். முஸ்லீம் வந்து முகமது நபி வந்தார், இந்த முஸ்லீம் இப்படி பண்ண பழக்கப்பட்டோம். திடீர்னு வந்து ஒரு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு மாறுறது இருக்குல்ல, அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நான்வெஜ் வந்து வாசனையே வராமல் சாப்பிடாமல் இருந்தவங்க வந்து திடீர்னு வந்து சிக்கனோ மட்டனோ சாப்பிட்ணும் அவங்களால தாங்க முடியாது. இப்போ இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு சைனாவில் போய் பாம்பு கறி தேள் பூரான்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா பழக்கம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க மனுஷன் தான் இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம். அப்புறம் பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பூமர் சொல்லலாம், அல்லது இந்த நாட்டை வந்து கட்டி காக்கிறவங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து பயங்கர எதிர்ப்பு. அந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இவர் வந்து மொத்த கலாச்சாரத்தையும் சிதைக்கிறாரு. நாளைக்கு வந்து மெக்கா மெதினா வந்து என்ன ஆக போதோ, எதனால் இது வந்து இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வெளிநாட்டிலேருந்து யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கொண்டு வர்றாரு.
ஓகே. அப்போ இன்வெஸ்ட் பண்ண என்ன தேவைப்படும்? விசா வந்து ஃப்ரீயாக வந்து விசா கொடுக்கணும். என்ன சொல்கிறாரு? க்ரீன் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்றாரு. துபாயில் க்ரீன் கார்டு கிடையாது, 10 கோல்டன் விசா இருக்கே, க்ரீன் கார்டு கிடையாது. ஆனால் சவுதியில் வந்து க்ரீன் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்கிறாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கல்ச்சுரல் இருக்குல்ல, கல்ச்சுரல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்லும்போது வந்து நீங்கள் மொத்த நாட்டையே நாசப்படுத்திடுற, மோசமாக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து பயங்கர எதிர்ப்பு. இவருக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் என் நாட்டுக்கு என்ன நல்லதுங்கிறது எனக்கு தெரியும். நீ வந்து 30 வருஷமாக 40 வருஷமாக வந்து இப்படி அடைக்கி வச்சு இப்படி மோசமாகிட்டீங்க. இதே இது வந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து இஸ்லாம் வந்து வஹாபிசம் சொல்லி ஒரு மாதிரி கட்டுப்படித்தனமாக ஒரு ஆகிப்போச்சு. உலக அளவில் வந்து முஸ்லீம்களை பார்த்து எல்லாமே தீவிரவாதிகள், படிப்பறிவு இல்லாதவங்க, முட்டாள்கள் அப்படின்னு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நீ குரானை நம்பு, பிரச்சனை இல்லை. ஆனால் குரான் மட்டும்தான் உலகத்தில் இருக்குது, வேறு எதுவுமே அறிவியலே கிடையாது, இதுவே கிடையாதுன்னு சொல்லாத. ஏன்னா உலகத்தில் வந்து முதல்ல வந்து அறிவியலை பற்றியும் கணக்கை பற்றியும் அதிகமாக பேசுனது வந்து குரானும் முகமது நபிக்கு அப்புறம் வந்து அவரோட சேயிங்ஸ் இருக்குல்ல, அதுவும். இப்போ வந்து அல்ஜிப்ரான்னு ஒரு கணக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ஜிப்ரா எங்கேருந்து வந்தது? அரபு நாட்டிலேருந்து வந்தது. ஏன்னா அல் அப்படின்னு ஆரம்பித்தா அரபு நாட்டிலேருந்து வந்துன்னு அர்த்தம். ஏன் வந்து இப்போ அல்ஜிப்ரானா கணக்கு வந்து ஏன் இவ்வளோ கணக்கு கஷ்டப்பட்டு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் உண்டு. இப்போ வந்து முகமது நபி சொன்னது என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு சொத்து, அப்பாவுக்கு சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து 4 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு அப்படின்னு முதல்ல கொண்டு வந்தது முகமது நபி. இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம், பட் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்தது. இப்போ சொத்து வந்து ஈக்குவல் சொத்தாக இருந்தால் அப்படி இல்லை. அதுக்கு வந்து கால்குலேஷன் போடணும். இவங்களுக்கு இத்தனை 2 பங்கு, அவங்களுக்கு 1 பங்கு, அம்மாவுக்கு இத்தனை பங்கு, அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடணும். இந்த கால்குலேஷன் வந்து சப்போஸ் 4 பேர் இருக்காங்க, ஈஸியாக போட்டலாம். 15 பேர் இருந்தால் கஷ்டம். அந்த கஷ்டத்துக்காகத்தான் அவங்க வந்து ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. அந்த ஃபார்முலா தான் கணக்கில் பெருசாக வருது. இன்னொரு பக்கம் வந்து ரசவாதம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ். இந்த கெமிக்கல் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், சாதாரண இரும்புலேருந்து தங்கமாக்க முடியுமா அப்படின்னு ஆளுக்கு அப்படி பண்ணாங்க. ரசவாதம் அப்படின்ற ஒரு விஷயம். அது போக வந்து சயின்ஸை வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக இப்போ முன்னாடி பார்த்தோம்னா இங்கே இருக்கிற மற்ற கோள்கள் என்ன, இது என்ன அப்படின்னு பயங்கர டீட்டெயிலிங்காக பண்ணாங்க. 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கு அதிகமாக வித்துட்டது இஸ்லாம். அதுக்கப்புறம் அப்படியே மங்கி போயிட்டாங்க அப்படியே டோட்டலாகவே. அதுக்கு காரணம் வந்து 2 காரணம் சொன்னோம். ஒன்று, வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அவங்க நிறைய படையெடுத்து வந்து எல்லா நாட்டையும் ஆக்குமே பண்ணும்போது இவங்களை வந்து அப்படி சப்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் இது முடிஞ்சு போய் இப்போ திரும்ப என்ன சொல்கிறாருன்னா 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாம் வந்து எப்படி வந்து ஃபார்வேர்டு திங்கிங்கோடு இதோடு இருந்துச்சோ அது மாதிரி வந்து சவுதி அரேபியாவை திரும்ப வந்து உலக மக்களோட சேர்ந்து இயைந்து வாழணும்னு கொண்டு வர்றோம். ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறது. அப்போ அது ஒரு பக்கம் வந்து ஆதரவு இருக்கும், இன்னொரு பக்கம் எதிர்ப்பு இருக்கும். யங்ஸ்டர்ஸ்ட் ஆதரவு, பழமைவாதத்தை எதிர்ப்பு. என்ன ஒரே அவங்க பயம் என்னென்னா இப்படி எல்லாருக்கும் கொடுத்து வந்தாச்சுன்னா நாளைக்கு மெக்கா மதீனா பாதுகாப்பு யார்? அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா துருக்கி வந்து அதுக்கு பாதுகாப்புக்கு எப்போவுமே வந்து மல்லு கட்டி நிற்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் துருக்கி வந்து உலகத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. ஒட்டோமான் பேரரசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப வருஷமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அதே டைமில் வந்து இங்கே வந்து முகலாய பேரரசு இருக்கும்போது பெர்ஷியா பாரசீக பேரரசு, அது வந்து ஈரானு. இப்போது ஈரான் பெருசா, துருக்கி பெருசா, சவுதி பெருசா அப்படின்னு இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஓகே. ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும், ஏன்னா அரபு நாடு தான் இந்த நாட்டில் யார் பெரிய ஆள். திடீர்னு பார்த்தா கத்தார் வந்து நான் பெரிய ஆள் நிற்கிறாங்க. இப்போ சவுதிக்கும் கத்தாருக்கு ஏற்கனவே ஆகாது, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் கை கொடுக்குறாங்க. அப்புறம் சைனாவோட டைப்பு வேறு, சவுதியோட இது வேறு. இது வந்து மொத்தத்துக்கு இஸ்லாமிக், ஒரு பழமைவாத இஸ்லாமிக் கண்ட்ரி. அது வந்து கம்யூனிசம் டைப்பில் அது ஒரு கண்ட்ரி. இதுக்கு ஆகாது, ஆனால் 2 பேர் கை கொடுக்குறாங்க. ஓகே. ஆமாம், ரஷ்யாவோட கை கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா ரஷ்யா சம்மந்தமே இல்லாமல் டோட்டலி ஆப்போசிட்டில் இருக்குது அமெரிக்கா வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். இந்த இது சொல்லுவாங்கல்ல 50 வருஷம் வந்து பெட்ரோ டாலர் டீல். அது ஆமாம், அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை பற்றி பேசுகிறதா இருந்தால் அது வந்து டீட்டெயிலாக பேசலாம். போகிற போக்கில் பேசுகிறதா இருந்தால் 1974 வந்து பெட்ரோ டாலர், நான் வந்து உனக்கு இது தர்றேன், டிஃபென்ஸு உனக்கு வந்து பாதுகாப்பு தர்றேன் உன்னுடைய இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே. ஆனால் நீ வந்து இங்கே எடுக்கிற அத்தனை பெட்ரோலையும் வந்து டாலரில் மட்டும்தான் விநியோகம் பண்ணணும். அப்போ இந்தியாவிலேருந்து வாங்கினாலும், சைனாலேருந்து வாங்கினாலும், ரஷ்யாவிலேருந்து வாங்கினாலும், ஆஸ்திரேலியாலேருந்து வாங்கினாலும், யூகேலேருந்து வாங்கினாலும், எங்கே வாங்கினாலும் இவங்க வந்து டீல் வந்து ஒன்லி த்ரூ டாலர்.
ஓகே, டாலர் மூலமா தான் வாங்க முடியும். அதனால தான் உலகத்தை வந்து அமெரிக்கா வந்து ஆட்சி பண்ணது வந்து வெறுமனே ஆயுதம் மட்டும் இல்லை. அவங்களோட முக்கியமான ஆயுதம் வந்து பாமோ அல்லது ராக்கெட்டோ இல்லை. முக்கியமான ஆயுதம் வந்து டாலர், பணம். அந்த பணம் வந்து எதை பண்ணாலுமே நம்ம வந்து கம்பேரிசன் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் எவ்வளவு, இத்தனை பில்லியன் டாலர், இத்தனை ட்ரில்லியன் டாலர்னு சொல்லுவோம். டாலர் வந்து ஒரு முக்கியமான கருவி அவங்களுக்கு. அது 50 வருஷம் வந்து வேறு எதுவும் மாற்றக்கூடாது அப்படின்னு வந்தாங்க. 2024 வந்து அந்த ஒப்பந்தம் முடிஞ்சது. ரினியூ பண்ணணும் அப்படிங்கும்போது பைடன் அரசாங்கத்துக்கும் முகமது பின் சல்மானுக்கும் எப்போவுமே ஆகலை. ஆக்சுவலாக ட்ரம்ப்போட இணக்கமாக இருந்தாங்க. அப்போ ட்ரம்ப் பீரியடில் தான் ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து எல்லாத்தையும் கை குலுக்குனது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈரானுக்கும் இதுக்கும் பயங்கர சண்டை நடந்தது, பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா ஷியா சன்னி பிரச்சனை, நீ பிரச்சனை நான் பிரச்சனை. அது வந்து எப்படின்னா மதத்தை வச்சு பிரச்சனை வர்றதில்லை, மதத்தை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு அதிகார பிரச்சனை, நீ பிரச்சனை பெருசா. அங்கே வந்து அட்டாமிக் ரியாக்டர் அங்கே இருக்குது, பாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இஷ்யூ ஓடுதில்ல. இப்போ சவுதி என்ன பண்ணாங்க, ஒரு 20 இடத்துல வந்து நாங்கள் வந்து ரியாக்டர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வர ரெடி பண்ணுறாங்க. இப்போ இவர் பண்ணியிருக்க ரிஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த ரிஃபர்மேஷன் வந்து அளவுக்கு அதிகமான ரிஃபர்மேஷன். அப்போ திடீர்னு வந்தோடனே திக்குமுக்காடி போவாங்கல்ல, அதுதான் இந்த சவுதியில் இவரை பற்றி எல்லாருமே பேசுகிறது காரணம். அப்புறம் இஸ்ரேலோட ஆப்ரஹாம் அக்கார்டில் வந்து இஸ்ரேலோட கை குலுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஓகே, ஆமாம். தயாராகும்போது பிரச்சனை வந்து வேற ஒரு வடிவத்தில். என்ன வடிவம்னா, அது பெரிய அரசியல். ஆக்சுவலாக அங்கே இஸ்ரேலில் வந்து காசாலேருந்து இங்கே இஸ்ரேலில் ஆளை பிடிச்சி 1300 பேரில் கொண்டுட்டாங்க. நிறைய பேர் 200 பேருக்கு மேலே வந்து பணைய கைதியாக வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆப்ரஹாம் அக்கார்டு சைன் ஆகலை. ஆமாம். இப்போ அங்கே பிரச்சனை வரும்போது திரும்ப அடிப்பாங்களா, அடிக்கும்போது அது சம்மந்தப்பட்ட இங்கேருந்து ஏமன்லேருந்து ஹூத்திஸ் வரும். இப்போ ஏமனுக்கும் சவுதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா 2017 அந்த டைமில் வந்து சவுதி மேலே ஹூத்திஸ் வந்து பயங்கரமாக அடித்தாங்க. அது யார் அடித்தானா, ஹூத்திஸ்ன்ற பேர், பட் ஈரான் அடிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஏன் பண்ணாங்கன்னா, அப்துல்லான்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்து ஏமனோட ஆட்சியாளர் வந்து ஒரு வழி இல்லாமல் ஹூத்திஸ்ட்டை சரண்டர் நிலைமை வந்துருச்சு. அப்போது இவர் வந்து ஒரு 9 நாடுகள்லாம் சேர்த்துக்கிட்டு இவர் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி ஹூத்திஸை கொஞ்சம் அடக்கிறாரு. அப்போ அவங்க வந்து திரும்ப சவுதி அடிக்கிறாங்க. அப்படி பிரச்சனை. அப்போ இது வந்து ஹூத்திஸ், ஏமனில் ஹூத்திஸுக்கும் சவுதி வந்து பிரச்சனை அப்படின்னா, ஆனால் பின்னாடி இருக்கிறது ஈரான். ஆனால் அதையும் தாண்டி ஈரானோட கை கொடுக்குறாரு. அப்புறம் இங்கே சைனாவில் வந்து என்ன கை கொடுக்கும்போது ஒரு கிரிட்டிசிசம் என்ன வந்துச்சுன்னா, சைனா வந்து உய்கூர் அப்படின்னு ஒரு முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க, அவங்கள வந்து பயங்கரமாக நசுக்கிறாங்க. பிரச்சனை வந்திருக்கு. உலக அளவில் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக வந்து உய்கூர் முஸ்லீம். அவங்கள வந்து ஒரு மனித பிறவியாகவே கன்சிடர் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை. அப்போ இவர்கிட்ட வந்து சைனா வந்து கை குலுக்குது. அப்போ இவர்கிட்ட கேட்கும்போது உய்கூர் முஸ்லீம்ஸ் அது வந்து அவங்க நாட்டோட பிரச்சனை, அவங்க டெரரிஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க டெரரிஸ்ட் நினச்சிருக்கலாம், அதை அவங்க டீல் பண்ணிக்குவாங்க, நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார். நீயும் முஸ்லீம், அவங்க உய்கூரும் முஸ்லீம், அதுக்கு வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்னா அது ஏன் வேலை இல்லை. இப்போ பாலஸ்தீனில் வந்து முஸ்லீம் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து அதை வந்து நான் பெருசாலாம் கேட்க மாட்டேன், ஒதுங்கி நிற்பேன். ஆனால் ஒரு விஷயம், நீ பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சேன்னா இஸ்ரேலோட நான் வந்து கை கொடுக்க தயார். அது ஏன்னா இங்கே ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெவி ப்ரெஷர். அவருக்கு வந்து டெத்து த்ரெட்டெல்லாம் வந்துருச்சு. அவ்வளோ ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஆமாம். நீ வந்து பாலஸ்தீன் எல்லா மக்களையும் இப்படி போட்டு நீ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் அப்படி போயிட்டே இருந்தேன்னா ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த டெரரிசம் சொல்கிறத விட போராளிகள் குழு இருப்பாங்கல்ல, நீ வந்து எல்லா இந்த மொத்த அரபு நாட்டையும் வந்து சூறையாடி வேறு மாதிரி ஆக்கிடுவேன். இஸ்ரேல்காரனை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து சேர்த்து, அமெரிக்காவை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து சேர்த்து ஒரு வழி பண்ணிடுவேன், உன்னை விட்டு வச்சா தப்புன்னு வருவாங்கல்ல. அப்போ என்ன சொன்னாங்க, நான் வந்து இஸ்லாம் குரான் படி ஷரியா படி இதுபடி தான் நான் இங்கே இருக்கேன், ஆனால் நம்ம ட்ரேடு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் நீ வந்து பாலஸ்தீனத்தை என்றைக்கு வந்து தனி நாடாக அங்கீகாரம் கொடுக்குறியோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சைன் பண்ணுவேன். ஆப்ரஹாம் அக்கார்டு. ஆப்ரஹாம் அக்கார்டுங்கிறது ஒரு சின்ன விளக்கம் என்ன தெரியுமா, ஆப்ரஹாம் எல்லாமே யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆப்ரஹாமின் பிள்ளைகள். இவருடைய ஆரம்பம் ஆப்ரஹாம். இஸ்லாமில் வந்து இப்ராஹிம்பாங்க, அங்கே ஆப்ரஹாம் சொல்லுவாங்க. அந்த ஆப்ரஹாம் அக்கார்டு. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதான் சார், ஓவராலாக வந்து
இன்னைக்கு முகமது பின் சல்மான் அவரை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. R&D ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, ஒரு சேஞ்ச் வந்து அந்த நாட்டில் தேவைப்படுது. ஸோ அந்த நாட்டோட வந்து வளத்துக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னும் ஒன்று, இவர் பண்ணதில் வந்து பொருளாதார ரீதியாக பெருசாக பண்ண சொன்னார்ல, அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ராஜெக்ட் சொல்லலாம், நியோம். ஓகே, அது வந்து அது நியோம் பேசணுன்னா வந்து ஒரு 3 மணி நேரம் பேச முடியும், அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. ஆனால் சிம்பிளாக சொல்லப்போனால் நியோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 26,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. அது வந்து ரெட்சியோட, சவுதி அரேபியாவில் ரெட்சியோட பார்டர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்டு, இந்த பக்கம் வந்து ஜோர்டன். இதோட கொஞ்சம் கைகோர்த்து தீவு. ஒரு கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர் நீளத்துக்கு லைன் அப்படின்னு சொல்லி அந்த நியோம் ப்ராஜெக்டில் லைன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிசார்ட் டைப்பில் வந்து மலையில் இருக்குது. அப்புறம் தீவு வந்து நிறையா தீவாக வந்து டூரிசம் தீவு. இதெல்லாம் பிளான் பண்ணி அதோட மொத்தம் செலவு அவங்க பட்ஜெட் போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து 8.8 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 85 லட்சம் கோடி. அப்போது 8 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி அப்படி வச்சுக்குவோம். ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஓகே, ஆமாம். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு 50 லட்சம் கோடி வந்து நம்ம இந்தியாவோட பட்ஜெட், வருஷ பட்ஜெட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எத்தனை, ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கான பட்ஜெட்டு. சவுதி அரேபியாவோட 25 வருஷத்துக்கான பட்ஜெட் அது. ஓகே, அப்போ என்ன 105 கிலோமீட்டரை வந்து இப்போதைக்கு 2.5 கிலோமீட்டராக சுருக்கி இப்போதைக்கு ஆரம்பித்து அது பண்ண வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நியோம் அப்படின்னா, நியோ அப்படின்னா ஒரு புதுசு, லேட்டஸ்ட். நியூ அப்படிங்கிறதுல புதுசு, நியோ. எம்ங்கிறது 2 தான் சொல்லுவாங்க, முஸ்தக்பால்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர், அல்லன்னா முகமது. ஓகே, எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியோம் ப்ராஜெக்ட் வந்து 2030 அவரோட கனவு. இப்போ 2035 வந்து ஒரு பெருசாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போயுமே ஒரு விஷயத்தை வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ன ரொம்ப பெருசாக என்ன ஆரம்பித்து வை. அப்போ துபாயில் வந்து வேர்ல்டு டாலஸ்ட் டவர்னு சொல்லும்போது இப்போ டாலஸ்ட் டவர் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததான், ஆனால் கட்டி முடிச்சிட்டாங்கல்ல. சூப்பர். அது மாதிரி இது வந்து நியோம் ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். 8.8 ட்ரில்லியன் வந்து சரி அவ்வளோ தூரம் நமக்கு வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வரலையா, கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஆனால் ஆரம்பிச்சு விட்டாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2035 வச்சுக்கலேன், இன்னும் ஒரு 100 வருஷத்தில் வந்து முடிய போகுது. கண்டிப்பாக. ஆமாம். அப்படிங்கும்போது இது இதெல்லாம் சேர்ந்தது தான் முகமது பின் சல்மான் என்கிற MBS. சூப்பர் சார். ஆமாம். ஸோ இன்றைக்கி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.